ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா ஒயிட் ரைஸ், அதோட நெத்திலி மீன் குழம்பும் நெத்திலி மீன் ஃப்ரையும். இப்போது நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஃபிஷ்ஷு வாங்கி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷோட தலையை பிச்சு எடுத்துட்டு அந்த குடல் பகுதியையும் நல்லா க்ளீன் பண்ணி வாலையும் பிச்சு எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் தோலை உரித்து 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகுத வர வதக்கணும், அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மையாக வதங்கணும், அதுக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்தோன்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும். இப்போது இந்த மீன் குழம்புக்காக ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு சில தக்காளி வதங்காமல் இருக்குது, அதை ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். மசாலா நல்லா கொதித்ததும் இதோட ஒரு மாங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி இந்த பேஸ்ட்டை கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போது குழம்பு கொதித்ததும் இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கிறேன். மீன் சீக்கிரம் வெந்துடும். வெந்ததும் இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நல்லா மீனும் வெந்து குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது ஃப்ரை பண்ணியிருக்க மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கழுவி வச்ச மீனோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதோட ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஹாஃப் லெமனும் சேர்த்து புழிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே மேரினேஷனுக்காக விட்டுருதேன். 1 ஹவர் கழித்து மீன் நல்லா மசாலாவில் ஊறினதும் இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற மீனை
ஒவ்வொரு பீஸாக சேர்த்து 2 பக்கமும் வேக விட்டு பொரித்து எடுத்தால் சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி. இதே மாதிரி மீதம் இருக்கிற மீனையும் சேர்த்துக்கிறேன். பொரிக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா 2 சைடும் வேக வச்சு பொரித்து எடுத்தால் சூப்பரான மொறு மொறுன்னு நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி. இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதிக அளவு சத்தும் இருக்குது. அதனால் இந்த மீன் கிடைச்சா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. குழந்தைங்களும் இந்த மீனை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மீனில் உள்ள அந்த முள்ளும் எடுக்கிறது ஈஸி தான். ஒரே ஒரு முள் தான் இருக்கிறதுனால ஈஸியாக முள்ளை எடுத்துடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.